Lovely good morning, dear students. Today, English class. Did you all studied last class portions? I hope you all are study well. Today, let me see the supplementary lesson. Not that one. Not that one means அது ஒன்று இல்லை. நம்ம இப்போ ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணி கேட்டோம்னா அது இல்லை இது அந்த மாதிரி சொல்லுவோம்ல, தட் இஸ் அது இல்லை. See this video, listen carefully. This is a story. Are you interesting? It was a holiday. Gopi wanted to do something. Mom, what is in that green box? Mom was reading. Gopi put a stool over a chair. He climbed up to get the box down. No, not that one. All these boxes will fall on our heads. Gopi? Gopi was angry with his mother. Come, let's go to the market. I will get you something. Yes, we will. They went to the market. Gopi was still angry. I want that one. No, not that one. The fruits will fall down. I want that book. No, not that one. The books will fall down. I want that one. No, not that one. All my samosas will fall down. He was now in a very, very bad mood. I want that one. No, not that one. The flowers will fall down. By now, Gopi was crying loudly. Everyone was looking at Gopi. I want that one. The black one. What was the black one? No, not that one. Let's take this brown one. Mom smiled. Gopi was smiling too. He was happy. See the lesson. Listen carefully. Not that one. It was a holiday. Gopi wanted to do something. Mom, what is in that green box? Said Gopi. Mom was reading. See, it was a holiday. இது ஒரு ஹாலிடே, சரியா? அப்போ கோபின்ற ஒரு பாய் அவனுக்கு ஸ்கூல் ஹாலிடே. ஸோ அவனுக்கு ஏதாவது செய்யணும், டைம் பாஸ் ஆகலை, ஸோ ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவங்க மம் ரீடிங் பேப்பர், நியூஸ் பேப்பர் பாருங்கள், இந்த பிக்சர் நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க மம் கிட்ட போய் கேட்குறான், அந்த க்ரீன் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகே. Gopi put a stool over a chair. He climbed up to get the box down. No, not that one. All those boxes will fall on our heads. Gopi said Mom. Gopi was angry with his mother. See, அவன் அந்த பாக்ஸ், க்ரீன் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு ஸ்டூல் எடுத்து ஒரு சேர் மேலே போடுறான், சரியா? போட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான், கிளைம்ட் அப், அந்த சேர் மேலே அவன் மேலே ஏறுறான். அந்த ஸ்டூல் மேலே ஏறி அந்த பாக்ஸஸை கீழே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ மதர் சொல்கிறாங்க, நோ அந்த நாட் தட் ஒன், அந்த பாக்ஸை நீ எடுத்தேன்னா அதுக்கு அந்த பாக்ஸஸ் எல்லாமே என்ன விழுந்துரும், நம்மளோட தலையில் விழுந்துரும், ஹெட்ஸில் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாக்ஸ் நிறைய பாக்ஸஸ்க்கு அடியில் இருக்குது, பிலோவாக இருக்குது. ஸோ அப்போ அடியில் இருக்க பாக்ஸ் எடுத்தால் மேலே இருக்க பாக்ஸ் எல்லாமே கீழே விழும்ல. ஸோ மம் இப்படி சொன்ன உடனே கோபி என்ன பண்ணுறான், ஆங்க்ரி ஃபீலிங், அப்படி தானே, கோவப்படுறான் நல்லாவே. உங்ககிட்டையும் நீ அதை எடுக்காத அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்களா? கம், லெட்ஸ் கோ டு தி மார்க்கெட். ஐ வில் கெட் யூ சம்திங், செட் மம். எஸ், வி வில், செட் Gopi.
நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து மம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோபியை வந்து வா நம்ம வந்து மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீ வந்தேன்னா உனக்கு வந்து நான் ஏதாச்சும் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு மம் சொல்கிறாங்க. கோபி சொல்கிறான் எஸ் வி வில், நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறான். ஓகே, see the next page. They went to the market. Gobi was still angry. I want that one, he said, pointing to an apple. No, no, not that one. The fruits will fall down, said the shopkeeper. ஓகே, அவங்க 2 பேருமே மார்க்கெட் வந்தாச்சு. ஆனால் கோபி வந்து ஸ்டில் ஆங்க்ரி, இப்போவும் எப்படி தான் இருக்கான், ஆங்க்ரியாக கோபமாக தான் இருக்கான். ஏன்னா அந்த க்ரீன் பாக்ஸ் எடுக்க விடலை அப்படின்ற கோபம். ஓகேவா? அப்போது அண்ணன் என்ன கேட்குறான் அப்படின்னா ஐ வாண்ட் தேட் ஒன், ஒரு ஆப்பிளை பார்த்து எனக்கு அந்த ஆப்பிள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க நோ நோ நாட் தேட் ஒன், என்ன பண்ணக்கூடாது, நோ நோ நீ வந்து அதை எடுக்கக்கூடாது, ஏன்னா அதை எடுத்தால் எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃப்ரூட் ஷாப் பார்த்துருக்கீங்களா? ஃப்ரூட் ஸ்டாலில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க, அப்படி தானே? சூப்பராக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம இடையிலேருந்து எதுவும் ஆப்பிள் எடுத்தோன்னா மொத்த இதுவுமே வந்து கீழே விழுந்துடும், அப்படி இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து அவங்க அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் போய் கோபி கேட்குறான். அந்த லாஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஆப்பிள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகேவா? அதனால தான் ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாங்க, அது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் இன்சிடெண்ட், இப்போது செகண்டாகவும் அவன் வந்து கேட்டது வந்து கிடைக்கல அப்படின்ற போது அவன் இப்போது என்ன பண்ணுவான், கோவப்படுவான். ஓகே, ஐ வாண்ட் தேட் புக் செட் கோபி. நோ நோ நாட் தேட் ஒன் செட் த ஷாப்கீப்பர், த புக்ஸ் வில் ஃபால் டவுன். நெக்ஸ்ட்டு ஒரு புக் ஸ்டால் கேட்குறாங்க. அப்போது வந்து அவன் வந்து என்ன கேட்குறான், எனக்கு அந்த புக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே உள்ள ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாங்க, நோ நோ அதை எடுக்கக்கூடாது, அதை எடுத்தால் எல்லா புக்ஸுமே என்ன ஆயிரும், ஃபால் டவுன், கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அவன் என்ன தான் கேட்குறான், அடியில் இருக்க புக் தான் கேட்குறான். ஓகேவா? ஐ வாண்ட் தேட் ஒன் ஷவுட்டட் கோபி, ஆல்மோஸ்ட் புல்லிங் அவுட் அ சமோசா ஃப்ரம் எ ஹை ஸ்டாக் ஆஃப் சமோசாஸ். No, no, not that one. Warned the shopkeeper, all my samosas will fall down. இப்போது கோபி அண்ட் இஸ் அவங்க மம்மும் வந்து ஒரு சமோசா ஸ்டாலுக்கு வந்து வராங்க. ஓகேவா? அப்போது கோபி என்ன சொல்கிறான் அப்படின்னா ஐ வாண்ட் தேட் ஒன். கோபி வந்து எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கத்துறான். கத்துறது சரியா? கத்திக்கிட்டே என்ன பண்ணுறான்னா புல்லிங் அவுட், அந்த சமோசா இருக்கிற ஹை ஸ்டாக், நிறைய சமோசா வந்து குமிச்சு வச்சுருக்காங்க, அதுலேருந்து அவன் ஒரு சமோசாவை எடுக்கிறதுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகிறான். சரியா? அப்போ வந்து என்ன பண்ணுறா, ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க நோ நோ நாட் தேட் ஒன், நோ நோ நீ வந்து அதை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷாப்கீப்பர் வார்ன் பண்ணுறாங்க. வார்ன் அப்படின்னா என்னது? வார்னிங் மீன்ஸ் எச்சரிக்கை. சரியா? எச்சரிக்கை பண்ணுறாரு, அதை நீ வந்து எடுக்கக்கூடாது, அந்த சமோசாவை நீ எடுக்கக்கூடாது, எடுத்தால் என்ன ஆயிரும், ஆல் சமோசாவும் கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் நெக்ஸ்ட் பேஜ். He was now in a very very bad mood. இப்போ என்ன பண்ணுறான், கோபி வந்து ரொம்ப பேட் மூடுக்கு போயாச்சு. ஏன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறாங்க, பாக்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஃப்ரூட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தென் வந்து என்னது சமோசா எடுக்கக்கூடாது, புக் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க, அப்படி தானே? ஸோ அவன் இந்த மாதிரி உங்ககிட்டையும் எல்லாமே எந்த திங்ஸையும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது, எதையும் எடுக்கக்கூடாது, நீங்கள் கேட்குற திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி தர முடியாது அப்படி சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும்ல, எவ்வளோ தூரம் கோவம் வரும், அந்த மாதிரி வந்து கோபி ஆல்சோ ஆங்க்ரி. ஓகே, ஐ வாண்ட் தேட் ஒன் செட் கோபி லவுட்லி. No, no, not that one. The flowers will fall down, said the flower seller. By now, Gobi was crying loudly. Everyone was looking at Gobi. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஃப்ளவரில் ஐ வாண்ட் தேட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு போட்டுகிட்டே ஃப்ளவரை வந்து எடுக்க போகிறான். அப்போது அந்த ஃப்ளவர் செல்லர்னால் பூ விற்பாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க நோ நோ நாட் தேட் ஒன், நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த ஃப்ளவர்ஸை எடுக்கக்கூடாது, எடுத்தால் எல்லா ஃப்ளவர்ஸும் என்ன ஆயிரும், கீழே வந்து ஃபால் டவுன் ஆயிரும், கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா?
ஏற்கனவே கோபி வந்து ரொம்பவே பேட் மூடில் இருக்கான். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ளாரையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான், ரொம்பவே சவுண்டாக அழுகிறான். இப்போ எங்கே நிற்கிறான், மார்க்கெட்டில் நிற்கிறான். மார்க்கெட்டில் தான் இது எல்லாமே நடக்குது, அப்படி தானே? மார்க்கெட்டில் என்ன அவன் என்ன பண்ணுறான், ரொம்பவே கத்தி அழுறான். நீங்களும் அப்படி தானே, அம்மா வந்து ஏதாச்சும் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு ஏதாவது பேரண்ட்டு சொன்னாங்க அப்படின்னா, எங்கே நம்ம இப்போ வேறு எங்கேயாச்சும் வெளியே போயிருப்போம், அங்கே நின்று அழுவிங்கல்ல, அந்த மாதிரியே கோபியும் பண்ணுறான். ஸோ வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம இப்போ ஏதாச்சும் நீங்கள் கேட்டு தராமல் அழுதிங்கன்னா எல்லோரும் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் உங்களை பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரியே எவரி ஒன் வாஸ் லுக்கிங் அட் கோபி. எல்லோரும் வந்து கோபியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஐ வாண்ட் that one, the black one, said Mum loudly. Gobi stopped crying suddenly. What was the black one? He saw a basket of puppies. கோபி வந்து இப்போ அழுதுட்டு இருக்கான், சரியா? அப்போ வந்து அவனோட மம் வந்து ரொம்ப சவுண்டாக சொல்கிறாங்க, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, த பிளாக் ஒன், அந்த பிளாக் கலரில் உள்ளது எனக்கு வேணும் அப்படின்னு வந்து மம் சவுண்டாக சொல்கிறாங்க. அப்போது நம்ம மம்மி இப்படி சொன்னால் இப்படி சொல்ல மாட்டாங்க, அப்படி தானே? ஸோ வந்து நம்ம அட்டென்ஷன் வந்து அங்கே போகும்ல. அப்போது வந்து கோபி வந்து சடனாக அழுகையை நிறுத்திட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். மம்மி வந்து அதுதான் வேணும் அப்படின்னு சவுண்டாக கேட்கும்போது மம்மிலாம் அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அப்படி தானே? ஸோ வந்து யார் குழந்தைங்க மாதிரி மம்மி ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன் அப்படி மம்மி சொன்னாங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, என்ன பிளாக் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்க்கும்போது அங்கே என்ன இருக்குது, ஹீ சா எ பேஸ்கெட் ஆஃப் பப்பீஸ். நிறைய பப்பீஸ், நாய்க்குட்டி இருக்குதுல்ல, ஒரு பேஸ்கெட் நிறைய பப்பீஸை வந்து அவன் பார்க்குறான். ஓகே, மம், no, not that one. Let's take this brown one, said Gobi. Then Gobi gently took the brown puppy. It was on top of the pile. Mum smiled. Gobi was smiling too. He was happy. தென் கோபி வந்து மம்மிக்கிட்ட சொல்கிறான், நோ நாட் தேட் ஒன். என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அதை எடுக்க வேண்டாம், நம்ம எதை எடுத்துக்கலாம், ப்ரௌன் ஒன்றை எடுத்துக்கலாம், ப்ரௌன் கலர் பப்பியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறான். தென் கோபி என்ன பண்ணுறான், ஜென்ட்லினா சாஃப்டாக வந்து அந்த ப்ரௌன் கலர் பப்பி ஒன்றை வந்து தூக்கிட்டு அந்த மேலே இருந்தது, அந்த பைலில் மேலே இருந்த அந்த நல்ல கூட்டமாக இருந்ததில்ல பப்பீஸ், அதில் மேலே இருந்த பப்பியை வந்து அப்படியே சாஃப்டாக தூக்கிட்டு மம்மியை பார்க்குறான். மம்மி வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ வந்து கோபியும் மம்மியை பார்த்து திரும்ப சிரிக்கிறான். இப்போ வந்து கோபி எப்படி இருக்கான், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான், சரியா? அவன் வந்து அவனோட தப்பை வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டான், சரி தானே? இப்போ வந்து இந்த பப்பிலையும் அவன் வந்து அந்த பிளாக் ஒன் அடியில் இருக்கிறது தான் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பான். ஸோ வந்து மம்மி அதை கேட்டனால அவனுக்கு அது தப்பு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, டேடி மம்மி வந்து எதையாச்சும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அதில் ஏதாவது ரீசன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து அது என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு உண்மையாகவே தேவையில்லை அப்படின்னா இருந்ததுன்னா நீங்கள் அதை வாங்கிக்க வேணாம், இல்லை வாங்கி கேட்டு அடம் பிடிக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டேடி மம்மிக்கிட்ட நீங்கள் வந்து இன்னும் சொல்லுங்கள், எனக்கு அது நல்லா பிடிச்சிருக்கு, வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட்டாக அடம் பிடிக்கக்கூடாது. ஓகேவா? குட் கேர்ள்ஸ் குட் பாய்ஸாக இருக்கணும். ஓகே, நவ் we see the book back exercise. See the first one, circle the correct word. See the picture and write the circle the correct word. ஓகேவா? See first, angry, happy. Next, box, book. Third, angry, happy. Fourth, apples, samosas. You will try to write the answers. Answers are, first picture is happy, right? So put the circle happy. Second, this is a box, so circle the box. See, third one, he is angry, so circle angry. Then fourth one is samosas, so circle the samosas. Choose and write the correct word. First one, Gobi pulled the dash box, green or red. Second, Gopi and Mum go to the dash market or park. Third one, Gobi wants an dash orange or apple. Fourth one, Mum wants a dash brown or black puppy. First, Gobi வந்து எந்த பாக்ஸை வந்து இழுத்தான், green box. ஓகே. செகண்ட்,
கோபி அண்ட் மம் வந்து எங்கே போனாங்க? தேர்டு, கோபி வந்து என்ன வேணும்னு கேட்டான்? ஆப்பிள் வேணும்னு கேட்டானா, ஆரஞ்சு வேணும்னு கேட்டானா? ஆப்பிள். நெக்ஸ்ட்டு, மம்மி வந்து என்ன வேணும்னு கேட்டாங்க? மம் பிளாக் பப்பி வேணும்னு கேட்டாங்க. ஓகே, தென் கோபி தான் வந்து என்ன கேட்டான்? ப்ரௌன் பப்பி வேணும்னு கேட்டான். மம் வந்து பிளாக் பப்பி தான் வேணும்னு கேட்டாங்க. ஓகே. தேர்ட் ஒன், லிசன், திங்க் அண்ட் சே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் ரீடிங் ஏ புக்? யார் வந்து புக் ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யாராவது புக் ரீட் பண்ணாங்களா? திங்க் அபவுட் தட். கோபிஸ் மம் வாஸ் ரீடிங் ஏ நியூஸ் பேப்பர். புக் யாரும் ரீட் பண்ணலை. கோபியோட மம் நியூஸ் பேப்பர் தான் ரீட் பண்ணாங்க. ஓகே. பி, why was everyone looking at கோபி? ஏன் வந்து எல்லாரும் கோபியை பார்த்துட்டு இருந்தாங்க? everyone was looking at கோபி because he was crying. ஏன் எல்லாரும் கோபியை பார்த்துட்டு இருந்தாங்க? ஏன்னா அவன் வந்து அழுதுட்டு இருந்தான். crying. ஸோ எல்லாரும் வந்து கோபியை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? சி, வாட் டிட் கோபி சே டு த ஷாப்கீப்பர்? கோபி வந்து ஷாப்கீப்பர் கிட்ட என்ன சொன்னான்? கோபி செட் தட் ஹீ வாண்ட் தட் புக். ஷாப்கீப்பர்கிட்ட அவன் என்ன சொன்னான்? எனக்கு அந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஓகேவா? டி, why was கோபி ஆங்க்ரி? ஏன் வந்து கோபி வந்து கோபப்பட்டான், ஆங்க்ரியாக இருந்தான்? கோபி வாஸ் ஆங்க்ரி பிகாஸ் நோ ஒன் allowed him to take any items. கோபி வந்து ஆங்க்ரியாக இருந்தான். ஏன் அப்படின்னா அவனை வந்து எந்த திங்ஸுமே எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணலை, அனுமதிக்கலை. அதனால் அவன் வந்து கோபமாக இருந்தான். இ, how would you feel if you were கோபி? நீங்கள் வந்து கோபியாக இருந்தீங்கன்னா என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க? I would feel sad and try to understand the elders' words. நீங்கள் வந்து கோபியாக இருந்தால் என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க? சேடாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எதுவுமே எடுக்க விடல, ஸோ சேடாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. தென் வந்து எல்டர்ஸோட வேர்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்படி தானே? நம்மளை விட பெரியவங்க சொல்கிறாங்க, அப்போ அதில் ஏதாவது ரீசன் இருக்கும் அப்படின்றதுக்காக எல்டர்ஸோட வேர்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ரீட் த கொஸ்டின் ஆன்சர். லிசன், திங்க் அண்ட் சே. ஏ, who was reading a book? Gobi's mom was reading a newspaper. B, why was everyone looking at Gobi? Everyone was looking at Gobi because he was crying. C, what did Gobi say to the shopkeeper? Gobi said that he want that book. D, why was Gobi angry? Gobi was angry because no one allowed him to take any items. E, how would you feel if you were Gobi? I would feel sad and try to understand the elders' words. Learn and write these question answers. Study clearly. Thank you, lovely children. See you again next class.